பிரைஸ் த லார்ட். Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் கர்த்தர் கொடுத்த இந்த கிருபையான நாட்களிலே கர்த்தர் பரிசுத்த வேதாகமம் நாம் கடந்த ஆண்டிலே தினம் ஒரு அதிகாரம் என்ற வார்த்தையை உங்களோடு பகிர்ந்திருந்தோம். ஆனாலும் அதை பின்தொடர முடியாமல் போய்விட்டது. ஆனாலும் அதை தொடர்ந்து பிடிக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலும் கர்த்தர் ஒரு சில வார்த்தையின் மூலம் என்னோடு பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினார். அதை தொடர்ந்து பிடிக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை அதை விடாமல் பின்தொடரும்படியாக கர்த்தர் நமக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. பரிசுத்த வேதாகமம் தினம் ஒரு அதிகாரம் என்ற வார்த்தை கடந்த ஆண்டிலே நாம் படித்திருந்தோம். இந்த நாளிலும் நானும் என்னுடைய மகளும் இணைந்து தினம் 5 வசனங்களை வாசித்து அதை தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இனி வர நாட்களில் இதை தடையில்லாதபடி கர்த்தர் தினமும் 5 வசனங்களை வாசித்து அதை தியானிக்கும்படியாக கர்த்தர் எனக்கும் என்னுடைய மகளுக்கும் யாவருக்கும் உதவி செய்வாராக. இந்த வார்த்தையானது சத்திய வார்த்தையானது யாவருக்கும் ஒரு பலனாக இருக்க கடவதாக. இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகமம் சங்கீதத்தை நாம் படிக்கும்படியாக ஆயத்தப்படுவோம். சங்கீத புஸ்தகம் சங்கீதம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் சங்கீத புஸ்தகம் முதல் சங்கீதம் வாசிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இதிலிருந்தும் ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதில் பார்த்தீங்கன்னா இதில் முன்பகுதியும் பின்பகுதியும் நம்ம ஒரு முறை வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். கர்த்தருடைய ஆலோசனையின் முரண்பாடாக துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நாம் நடக்கும் பொழுதும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். இதில் பாவிகள் என்ற வார்த்தை பொருளானது பார்த்திங்கன்னா மாம்சக்கிரையிலான காரியங்கள் அநேகம் உண்டு. கொலை, கொள்ளை, களவு, பொய் சாட்சி சொல்லுதல், தன்னுடைய மனைவி கணவன் பொருட்களை இச்சித்தல், இன்னும் அநேக தீய காரியங்கள் மாம்சக்கிரைகளாக இருக்கிற அவைகள் எல்லாம் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். அந்த வார்த்தையான அந்த பொருள் இந்த பாவிகளுடைய வார்த்தையில் அடங்கியுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா பாவிகளுடைய வழியில் நாம் ஒரு சில காரியங்கள் பொய் சொல்வதாக இருந்தாலும் சரி, ஒரு தீய நோக்கத்தோடு இருந்தாலும் சரி, அது ஒரு பாவிகளுடைய வழியாக இருக்கிறது. அந்த வழியில் அந்த இடத்துல நாம் நிற்கக்கூடாது.
பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பரியாசக்காரர் என்ற பொருள் யாவருக்கும் அறியப்பட்டதான ஒரு வார்த்தை. பிறரை குறை கூறி பிறரை பரியாசப்படுத்தி படுத்துகிறதான அது ஒரு வார்த்தை. அந்த பரியாசம் செய்கிறவர்களிடத்தில் நாம் உட்காராமலும். கர்த்தருடைய வேதத்தில் நம்ம பார்த்திங்கன்னா அநேகர் ஒரு சில நேரத்தில் நாம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன் என்ற வார்த்தை வாசிக்கப்படும் பொழுது இதில் இரவும் பகலும் இந்த நேரத்தில் 2 வேளையிலும் நம்ம அநேக இடத்தில் கடந்து செல்லுவோம். அப்படி செல்லும் பொழுது அநேகர் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம தேவையற்ற காரியங்களில் ஈடுபடாதபடி பரியாசக்காரர் இருக்கிற இடத்தில் நாம் அந்த இடத்துல உட்காராதபடி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நாம் கர்த்தருடைய வேதத்தை படிக்கும் பொழுது அவர் நம்மை பாக்கியவான்களாகவும் பாக்கியவதிகளாகவும் கடக்க உதவி செய்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். இந்த வார்த்தையில் ஒரு ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். இதில் வார்த்தை என்ன வார்த்தை என்று பார்த்தீங்கன்னா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. இதில் நம்ம வாசிச்சிருப்போம். இதுக்கு முன்பகுதியை பார்த்தீங்கன்னா, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன், அவருடைய வேதத்தில் நம்ம தியானமாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்பகுதியில் பாவிகள், அந்த பாவியான குணங்கள், மாம்சகிரிகளான குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படாதபடி அந்த இடத்துல கர்த்தர் தன் காலத்தில் தன் கனியை தந்து, அந்த மனுஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன், அந்த மனுஷனுடைய காலத்தில், அதாவது அவருடைய வாழ்கிற நாட்களிலே அவன் மாம்சக்கிரியில் இல்லாதபடி ஆவின் கனியை கொடுக்கிறான். அதுதான் தன் காலத்தில் தன் கனியை தந்து. தன் கனின்னு பார்த்தீங்கன்னா ஆவின் கனி என்று சொல்லப்படுகிற அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், இவை எல்லாவற்றையும் அந்த கனி என்ற பொருளில் கர்த்தர் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனுக்கு இந்த கனிகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. இந்த கனி பார்த்திங்கன்னா ஒரு நாளும் இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அந்த மனுஷன் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அவருடைய கால்களின் ஓரமாய் நீர்க்கால்கள், அநேக நீர்க்கால்கள், அதாவது நீரோட்டமான அநேக காரியங்கள் நம்ம சூழ்ந்து கொள்ளும். இப்போ நம்ம ஒரு பீச் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம அந்த தண்ணியில் இறங்கும் ஒரு குறிப்பிட்ட அந்த இடம் கொஞ்சம் ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு சில அந்த கொஞ்சம் தூரம் தான், ஒரு 4 ஸ்டெப்போ இல்லை 10 ஸ்டெப்போ தான் போகும். ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம போக முடியாது. ஏன்னா அது சமுத்திரம். அதுபோல் தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அதாவது நம்ம ஓரமாக தான் நம்ம அந்த முழுமையாக நம்ம அந்த பீச் இந்த சமுத்திரத்தில் நம்ம கடந்து போக மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நம்மளுடைய கால் நனைக்கிற அளவுக்கு தான் நம்ம அந்த இடத்துல போவோம். அப்போ அந்த இடத்துல போகும் பொழுது அந்த தீங்கு நம்ம அணுகாது. அந்த வார்த்தையானது தான் சொல்லுகிறது, ஓரமாய் நடப்பட்டு அந்த தேவையற்ற காரியங்களில், அந்த மாம்ச கிரியைகளில் விழாதபடி அந்த இடத்துலேருந்து நம்ம ஓரமாக நடக்கும் பொழுது அந்த நீர்க்கால்கள் பார்த்திங்கன்னா மாம்சக்கிரிகளாக இருக்கிற எல்லா காரியங்கள், தேவையற்ற தீய காரியங்களிலிருந்து நாம் ஓரமாய் நடக்கும் பொழுது தன் காலத்தில் ஆவின் கனிகளை கொடுத்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிக்கிறார். இலையுதிரா அந்த அன்பு, அந்த ஆவின் கனியாக இருக்கிற அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், சாந்தம், இவை 9ஐயும் கர்த்தர் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல அந்த மனுஷனை நடத்துகிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் துணையாக இருந்து ஒவ்வொரு காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் தேவையாக இருக்கிறதா என்று அறிந்து அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கர் அப்படி இராமல், துன்மார்க்கர் என்று பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையானது யாவருக்கும் அது புரிந்து கொள்கிற வார்த்தையானது. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும். துன்மார்க்கர் பார்த்திங்கன்னா வேதத்தை வாசிக்காமல் கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்காதபடி இருக்கும் பொழுது
அவர்கள் ஒரு காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. துன்மார்க்கர் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 வார்த்தைகள் இருக்குது. துன்மார்க்கர், பாவிகள். துன்மார்க்கர் என்பது துன்பத்தை கொடுக்கிற மார்க்கத்தார். அதாவது பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சரி, மற்ற பிள்ளைகளுக்கும் துன்மார்க்கம் செய்கிற பிள்ளைகள், அதாவது தீயதை துன்பத்தை கொடுக்கிற பிள்ளைகள், அதாவது துன்மார்க்கர். அவர்கள் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் என்று அழைக்கப்படுகிறதான வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். மாம்சக்கிரிகளாக இருக்கிற அந்த யாவரும் அடங்கியுள்ள வார்த்தையானது பாவிகள். நீதிமான்களுடைய சபையில் அந்த 2 பேரும் நிலை நிற்க மாட்டார்கள். இதில் தான் இந்த வார்த்தையானது நம்ம புரிந்து கொள்கிறதான வார்த்தை. துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் எப்பொழுதும் அவர்கள் நிலை நிற்க மாட்டார்கள். இதில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். கர்த்தர் பார்த்தீங்கன்னா நீதிமான்களின் வழியை, இதில் நீதிமான்களின் வழியை என்ற வார்த்தையானது நம்ம சங்கீதம் 2ஆம் வசனத்தில் நம்ம வாசித்திருக்கோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அந்த நீதிமான்களுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த வார்த்தையானது உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் மிகுந்த சந்தோஷம் கொள்வோம். இந்த வார்த்தை உங்களோடு அவரோடும் பேசினதை நாங்கள் அறிவோம். இந்த வார்த்தை வீணாய் போகாதபடி, கர்த்தருடைய வார்த்தை ஒருபொழுதும் வீணாய் போகாதபடி இந்த வார்த்தையானது உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய செவியிலும் இந்த வார்த்தையானது உங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இதில் உட்கருத்தின் வசனம் சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வார்த்தையை நாம் பிடித்துக்கொள்வோம். அவருடைய வேதத்தில் நாம் பிரியமாக இருந்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நாம் தியானமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாக்கியவதிகளாக கர்த்தர் நடத்துவாராக. கர்த்தருடைய வார்த்தையானது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கிருபையும் இரக்கத்தையும் பலனையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த வார்த்தை யாவரையும் பலப்படுத்துவதாக. இந்த வார்த்தை யாவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்து அவருடைய வாழ்விலே கிருபையாய் கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக கர்த்தர் கொடுத்த நேரத்தையும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.